இப்போ உங்க எல்லாரை பத்தி உங்களோட இந்த காலை உணவு திட்டம் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்குல்ல, நம்ம சிஎம் சார் உங்களுக்கு கொடுத்தனால நீங்க நல்லா சாப்பிட்டு பாருங்க. இவரெல்லாம் பாருங்க, குட்டி ஹல்க் மாதிரி இருக்காரு. எங்க ஆம்ஸ் காட்டுப்பா. பாத்தீங்கல்ல, இங்க பாருங்க குழந்தையோட ஆம்ஸ. ஸோ உங்க எல்லாரை பத்தி ஒரு ஏவி இப்போ பார்க்க போறோம், ஆடியோ விஷுவல். பின்னாடி திரும்பி பார்க்கலாமா? இந்த காலை உணவுங்கிறது உங்க எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்குது இல்ல, ஆனா இது உருவாக்கி இதை தயாராக்கி கரெக்டா உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு இதுக்கு ஒரு நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து நிறைய வேலை செய்யறாங்க. அவங்க கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நம்ம சிஎம் சார், டிசிஎம் சார், அப்புறமா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்துட்டு டெய்லி உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போதா, கரெக்டாக போதா, ஒழுங்காக போச்சா, இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிட்டாங்களா அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் யாராவது ஒழுங்காக சாப்பிடலன்னா கூட அவருக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ பார்க்கலாமா ஒரு ஏவியில்? ஓகே, வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு காலை பொழுதும் பல லட்சம் கனவுகளுடன் உதயமாகிறது. சென்னையும் இதற்கு விதிவிலக்கல்ல. விழித்த அனைவரும் நம்பிக்கையோடு எதிர்காலத்தை சந்திக்க தயாராகும் நேரத்தில் கல்வி பையில பள்ளிக்கு வரும் பிள்ளைகள் புத்துணர்வுடனும் பொது தெம்புடனும் மனதில் ஏக்கமின்றி கல்வியில் கவனம் செலுத்துகின்றனர். காரணம், பள்ளிகளில் முதல் மணி அடிப்பதற்கு முன்பு இந்த தாய்மார்கள் அரசு பள்ளி பிள்ளைகளுக்கான காலை உணவை அதிகாலை 4 மணிக்கே அக்கறையுடன் துவங்குவதுதான். தமிழகம் எங்கும் இது போன்ற நூற்றுக்கணக்கான அரசு சமையல் கூடங்களில் காலை 4 மணி முதலே பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். அனைவரும் வருகை பதிவு செய்தவுடன் சுகாதார உடைகளை அணிவித்துக் கொண்டு படபடவென வேலையில் இறங்குகின்றனர். அன்றைய உணவு தயார் செய்வதற்கான அனைத்து மளிகை பொருட்களையும் காய்கறிகளையும் சுத்தம் செய்து சமையலுக்கு தயார் செய்வார்கள். ஒவ்வொரு சமையல் கூடத்திற்கும் ஒரு மேற்பார்வையாளர், ஒரு தலைவர் மற்றும் சுகாதார ஆய்வாளர் தமிழக அரசால் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். காய்கறி மற்றும் மளிகை பொருட்களின் தரத்தை உறுதி செய்வது, தேவையான அளவு உணவு தயாரிப்பது, உணவின் ஊட்டச்சத்தையும் சுகாதாரத்தையும் கண்காணிப்பது இவர்களின் பொறுப்பு. நொடிமுள் நகரும் வேகத்தை விட இந்த தாய்மார்களின் பணி வேகமாகவே இருக்கும். வேகத்தோடு அன்பும் அக்கறையும் அதிகமாக இணைந்திருக்கும். ஒவ்வொரு சமையல் கூடங்களும் குறைந்தது 1000 பிள்ளைகளுக்கு உணவை தயார் செய்கிறது. தாய்மார்கள் சிறு சிறு குழுவாக துரிதமாக செயல்படுவதால் சமையல் மின்னல் வேகத்தில் நடக்க, அதனை சுகாதார ஆய்வாளர் மேற்பார்வையிட, ஊட்டச்சத்து நிறைந்த காலை உணவு 2.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கப்பட்டு அரசு அளித்துள்ள பிரத்யேக பாத்திரங்களில் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் தேவையான உணவு சுட சுட மாற்றப்படுகிறது. இந்த உணவை பள்ளிகளுக்கு எடுத்து செல்ல வாகனங்கள் 7 மணிக்கு சமையல் கூடத்தை வந்தடைந்தவுடன் உணவு பெட்டிகள் சரிபார்க்கப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்படுகிறது. சமையல் கூடத்திற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தூரத்தில் தவறுகள் நிகழாத வண்ணம் வாகனத்தின் கதவுகள் பூட்டப்பட்டு பள்ளி நிர்வாக அதிகாரி மட்டுமே திறந்து உணவை எடுக்கும் முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது. வருகை பதிவில் துவங்கி பள்ளி நிர்வாகி உணவை பெறும் வரை அனைத்து பணி நிலையம் புகைப்படம் எடுக்கப்பட்டு அதற்கான பிரத்யேக செயலியல் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இவை அனைத்தும் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கவனிக்கப்பட பிழை ஏதும் நடைபெறாமல் இத்திட்டத்தின் வெற்றிக்கு வழி செய்கிறது. காலை 8 மணிக்குள் அனைத்து பள்ளிகளுக்கும் உணவு சென்றடைய மாணவர்கள் 8:15 முதல் வர துவங்குகின்றனர். பசியோடு வரும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகம் ஊட்டச்சத்து நிறைந்த காலை உணவை சுட சுட வழங்குகிறது. பசியில்லா தமிழகம் என்பது தமிழாட்சியின் மரபு. அதில் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் இடமும் இந்த புகைப்படமும் நீங்காமல் நிலைக்கும். ஓகே, புரிஞ்சிச்சா எப்படி பண்றாங்கன்ட்டு? நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்காக காலையில் எவ்வளோ சமைச்சு அனுப்புறாங்கல்ல கஷ்டப்பட்டு, கரெக்டா சாப்பிட்டுட்டு கரெக்டா ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணோம்? தூங்கணுமா? படிக்கணுமா? ஓகே ஓகே, வெரி குட். சரி, இப்போ இந்த காலை உணவு திட்டத்தை பத்தி ரொம்ப அழகா பேசுறதுக்காக டாக்டர் அருண்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப இயல்பா, ரொம்ப
காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை ரொம்ப இயல்பா சொல்லக்கூடிய ஒருத்தர், சாதாரண மனுஷனுக்கும் புரியுற மாதிரி ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கிற ஒருத்தர். இன்னைக்கு நம்மளுடைய இந்த போர்ஷன், நம்மளுடைய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எவ்வளோ ஹெல்தியான ஒரு ஸ்கீம்னு சொல்றதுக்காக சார் இங்க வந்திருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்க, கனவு அப்படிங்கிறது தூக்கத்தில் வரதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்கிறது தான் கனவு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்க காலையில் சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னா கனவு காண்றது இருக்கட்டும், தூங்காமல் பாடத்தை கவனிக்கிறதே மிகப்பெரிய விஷயம். முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மை அந்த மாதிரி காரணங்கள்னால பெற்றோர்களால் சரியான உணவு கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. தற்போதைய சூழ்நிலையில் இப்போ எவ்வளோ பேர் சொன்னாங்க, எவ்வளோ பேரோட குழந்தைங்களோட பெற்றோர்கள் வேலைக்கு போகிறாங்க. ஒரு புள்ளிவரம் சொன்னாங்க, ஒரு அருமையான புள்ளிவரம் என்னென்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் செக்டர் ஃபேக்ட்ரியில் 16 லட்சம் பெண்கள் வேலையில் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பெண்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்காங்க. அதாவது 43%. ஒட்டுமொத்த இந்தியாவோட பெண்கள் ஒர்க் ஃபோர்ஸில் 43% தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய நம்பர் வேலைக்கு போகணும் அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகள் ஒரு ஆரோக்கியமாக ஸ்கூலுக்கு போகிறது ஒரு தடைபடக்கூடாது. ஸோ இதுக்காக யோசித்து ஒரு அருமையாக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் காலை உணவு. குழந்தைகளுக்கு காலை உணவு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இப்போ பெரியவங்க கூட நிறைய பேர் கேட்டாங்க, குழந்தைகளுக்கு ஐயா காலை உணவு திட்டம் போட்டிருக்காங்க, வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஏதாவது திட்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. பெரியவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சாப்பிட்லன்னா கூட நம்ம தொப்பையிலேருந்து கொஞ்சம் எரிசக்தி கிடச்சிடும். பட் குழந்தைங்க அப்படி இல்லை. ஒரு நாள் இரவு அவங்க தூங்கி எந்திரிச்சாங்கன்னா அவங்களோட எரிபொருள்லாம் தீந்துடும். ஸோ அடுத்த நாள் எனர்ஜி இல்லாமல் அவங்களால கவனிக்க முடியாது, கல்வியில் கவனம் செலுத்த முடியாது, எழுத முடியாது, விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயத்தில் யோசித்து கொண்டு வந்தது தான் இந்த காலை உணவு திட்டம். அதில் மதிய உணவு திட்டத்தில் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே முன்னோடிங்கிறது அனைவருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 60 வருஷம் முன்னாடி இருந்தே மதிய உணவு திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்திகிட்டு இருக்கு தமிழ்நாடு. இப்போ மதிய உணவு திட்டத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ மெனு பார்த்திங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி, கொண்டைக்கடலை புலாவ், மீல் மேக்கர் சாதம், அப்புறம் தக்காளி சாதம், புளி சாதம், அப்புறம் கருவேப்பிலை சாதம், கீரை சாதம், இதெல்லாம் போடுறாங்களா? இதோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வகையான முட்டை, வெறும் வேக வச்ச முட்டைலாம் இல்லை, மசாலா முட்டை, உருளைக்கிழங்கு வறுவல், பெப்பர் முட்டை, இதோடு சேர்த்து இப்போ காலை உணவில் குழந்தைங்க சொன்ன மாதிரி பல்வேறு வகையான உணவுகள், ரவா உப்புமா, சேமியா உப்புமா, கோதுமை ரவா உப்புமா, கிச்சடி, சோள கிச்சடி, அப்புறம் கோதுமை ரவா பொங்கல், கேசரி, இத்தனை வகையான உணவுகள் அருமையாக ஒரு ஏவி காமிச்சாங்க. இத்தனை வகையான உணவுகள் கிடைக்குது. இது மூலமாக நீங்கள் ஈவன் இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் குழந்தைங்க அது இல்லைன்னா என்ன சாப்பிட்றாங்க, ஒரு இட்லி தோசை சாப்பிட்றாங்க. ஒரு நார்மல் பணக்கார குழந்தைங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸு பால் சாப்பிட்றாங்க. இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பாலை இல்லை ஏழை குழந்தைகள் நிறைய டைம் எதுவும் நேரம் இல்லைன்னா நிறைய பேர் கேட்டேன், டீயும் பிஸ்கட்டு தான் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு கார்ன்ஃப்ளேக்ஸோ டீ பிஸ்கட்டோ ஒரு சாதாரண இட்லி தோசையை விட நம்மளுடைய இந்த அரசோட காலை உணவு திட்டம் பல மடங்கு அவங்களுக்கு தேவையான எரிசக்தி கொடுக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் கைட்லைன்ஸ், இந்திய அரசோட கைட்லைன்ஸே கிட்டத்தட்ட பிரைமரி குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 450 கலோரி போதும், ஒரு 12 கிராம் புரதங்கள் போதும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்மளுடைய காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் ரெண்டும் சேர்க்கும்போது கிட்டத்தட்ட 2 மடங்கு கலோரிகள், 850 கலோரி எரிசக்தி நம்ம அரசே கொடுத்துருது. கிட்டத்தட்ட 28 கிராம் புரதம், ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீனில் கிட்டத்தட்ட 100% இந்த 2 வேளை உணவுலேயே கிடைச்சிருது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.